வணக்கம். புலக்கண் செய்திகளுக்காக அருள் விநாயகமூர்த்தி. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் உண்டான போதும் இஸ்ரேல் லெபனான் இடையான வான்வழி மோதல்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டை அண்மித்த பகுதிகளில் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து கொண்டு அழிவுகளை உண்டு பண்ணியுள்ளது. இஸ்ரேலின் இத்தகைய வன்முறைகளை ஈரான் வன்மையாக கண்டித்துள்ளது. 2 வார கால போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளமையால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்ற அச்சம் வளைகுடா பிராந்தியத்தில் எழுந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தத்தை உலகின் பல்வேறு நாடுகளும் வரவேற்றுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஸ்பெயின் பிரதமர் பேட்ரோ சான்சர் குறிப்பிடுகையில், போர் நிறுத்தம் என்பது நல்ல செய்திதான், இருந்தபோதும் சிறிய இடைவெளி என்பது ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட அழிவுகளையும் பலியான உயிர்களையும் மறைத்துவிடாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் போரிய நகர்வுகளை விட இராஜதந்திரமும் சர்வதேச சட்டங்களுமே நிலையான அமைதிக்கு வழிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் சில மாதங்கள் நீடித்துள்ள போர் தற்போது தற்காலிக ஓய்நிலைக்கு வந்துள்ளது. இஸ்லாமிய குடியரசின் தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமோனி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதிகள் கொலையுடன் தொடங்கியது இந்த போர். அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்த யுத்தம் காரணமாக ஈரான் தனது இலக்குகளில் அனைத்தையும் அடைந்துவிட்டதாகவும், அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் ஒரு வரலாற்று தோல்விக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் ஈரான் நாட்டின் உச்ச தேசிய கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலையால் இலங்கையிலும் எரிபொருளுக்கான விலையேற்றம் நாட்டு மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டில் மக்களின் நிதி சுமையை குறைக்க டீசல் லீட்டருக்கு 100 ரூபாகவும் பெட்ரோல் லீட்டருக்கு 20 ரூபாகவும் மானியமாக வழங்க இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது. இத்தகைய சலுகைகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் 2000 கோடி அரசாங்கத்துக்கு மாதாந்த செலவாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திக்குறிப்போடு உங்களை சந்திப்போம்.